சிந்தாமணி கிட்ட மீனாவோட விஷயத்துல இதுக்கப்புறமா தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜயா கோபமா சொல்றத பார்த்த விஜயோட ஃப்ரெண்டோ என்ன மீனாவோட பக்கம் சாஞ்சிட்டியான்னு கேட்க, ஆனா விஜயாவோ பழையபடி இந்த மீனா முன்னேறவே கூடாது, அதனாலதான் அவளுக்கு நிறைய எதிரிகள் இருந்தா அந்த கடவுளே அவளுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு அவர் சொன்னாரு. அதாவது என் புருஷன் சொன்னாரு. அதனாலதான் இவகிட்ட இதற்கு ஆள் இருந்தா தானே இவ பெருசா ஆவா. அதனால நான் சிந்தாமணியை கட் பண்ணி விட்டுட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மீனா சாதிக்கவே கூடாது, முன்னேறவும் கூடாது, நல்லாவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்ல, இதை கேட்டுட்டு பார்வதி அதானே பார்த்தேன், நீயாவது திறந்ததாவதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஜெயிலுக்கு போன சிட்டியோ வெளியே வந்து எப்படியாவது இந்த முத்துவனை பழி வாங்கி ஆகணும், அவனுக்கு வலிக்கிற மாதிரினா ஏதாவது ஒரு பெரிய வேலையை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு முத்துவ ரொம்பவே ஆக்ரோஷமா பழி வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே தீவிரமா அவங்களோட ஆளுங்களோட சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இன்னொரு பக்கம் என்னோட அம்மாவோட கடைக்கு போன மீனாவும் அங்க சத்யா இருக்கிறத பார்த்துட்டு, என்ன சத்யா எப்போ ரிசல்ட் எல்லாம் வருது, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவேன்னு தெரியும், பட் நீ அதுக்கு மேல படிக்க விருப்பப்படுறியா, அப்படி இல்லை நான் வேலைக்கு போக ஆசைப்படுறியான்னு கேட்க, உடனே சத்யாவும் ரொம்ப படிச்சா வேலை தேடுறதெல்லாம் கஷ்டமாயிடும், அதனால எனக்கு இந்த படிப்பே போதும், நான் ஒரு ட்ரீம் வச்சிருக்கேன், ஸோ அதை அச்சீவ் பண்றதுக்காக இதுக்கப்புறமா உழைக்க போறேன்னு சொல்ல உடனே சீதாவும் நீ ட்ரீம் வச்சிருக்கியா, அது என்ன ட்ரீம்னு கேட்க, சத்யாவும் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும், நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சு அது மூலியமா நிறைய பேருக்கு வேலையை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மீனாவோட அம்மாவும் என்னடா நம்ம இருக்க நிலைமையில நீ கம்பெனில ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் நம்மளால முடியுமான்னு கேட்க, ஆனா சத்யாவோ அம்மா நான் இப்போ ஆரம்பிக்கணும்னு சொல்லல, முதல்ல நான் ஒரு வேலைக்கு போகணும், அங்க நான் நல்ல வேலையை கத்துக்கணும், அதுக்கப்புறமா பொறுமையா ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போறோமான்னு சொல்ல இந்த மாதிரி சத்யா தெளிவா பேசதை கேட்ட அவங்களோட அம்மா சீதா மீனான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பியாக மீனாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸ் எல்லாத்தையுமே சத்யாவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. சத்யாவும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக அவங்களோட அம்மாவும் பூ கொடுக்கறதுக்காக வெளியே போயிடுறாங்க. உடனே மீனாவும் சரி சீதா கல்யாண செலவுக்காக சீட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கல, அது இப்போ எப்படி இருக்குன்னு கேட்க, சீதாவும் ஆமா நான் நகை சீட்டு அப்புறம் செலவு சீட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டுட்டு இருக்கேன், அவருமே உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு நாள் நான் உங்க ரெண்டு பேரையுமே அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்ல, உடனே மீனாவும் ஆமா முதல்ல உன்னோட கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, மாமாவும் நானும் இருக்கல்ல, கல்யாண செலவு எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமா பேசிட்டு இருக்காங்க. பட் அடுத்த நாள் இந்த மாதிரி மீனா ஒரு கோவில்ல இருந்து தாயத்தை எடுத்துட்டு வந்துட்டு முத்துவோட கையில கட்டி விட்டு இதுக்கப்புறமா உங்களுக்கு கோபமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா மீனாவோ தான் மேல இவ்வளவு அக்கறையோட தாயத்தை கட்டி வரத பார்த்த முத்துவும் இந்த தாயத்தெல்லாம் நான் கோவப்படாம இருக்கிறதுக்கு காரணமா இருக்க போறதில்ல, என்ன சரக்கடிச்சா நான் கோபமே படாம இருப்பேன்னு சொல்லிட்டு கிண்டலா பேச, உடனே இதனால கடுப்பான மீனா முத்துவ துரத்தி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி அடிக்கும் போது கரெக்டா நடுவுல விஜயா வந்து அவங்க மேல ஒரு திலகாணி பட்டுடுது, இதனால செம்ம கோபத்தோட மீனாவை விஜயா முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. விஜயாவும் பயத்தோட மீனாவை பார்த்துட்டு இருக்காங்க.